ஆதித்யா எல்-1 விண்கலம் கடந்த செப்டம்பர் மாதம் 2ஆம் தேதி வெற்றிகரமாக விண்ணில் ஏவப்பட்டது. அகமதாபாத், ஆந்திர மாநிலம் ஸ்ரீஹரிகோட்டாவில் உள்ள சதீஷ் தவான் ஏவுதளத்திலிருந்து PSLV-57 ராக்கெட் மூலம் சூரியனை ஆய்வு செய்வதற்காக ஆதித்யா எல் என்ற விண்கலம் கடந்த செப்டம்பர் மாதம் 2ஆம் தேதி வெற்றிகரமாக விண்ணில் ஏவப்பட்டது. பூமியிலிருந்து 125 நாட்கள் பயணம் செய்து விண்கலம் 15 லட்சம் கிலோமீட்டர் தொலைவில் உள்ள லாக்சிராயன்.1 ஐ சென்றடையும். அங்கிருந்து சூரியனை ஆய்வு செய்யும் பணியில் விண்கலம் ஈடுபடும். விண்கலம் பூமியை சுற்றி வரும்போது 5 முறை சுற்றுப்பாதையில் அளவு உயர்த்தப்பட்டுள்ளது. விண்கலம் தற்போது பூமியின் ஈர்ப்பு மண்டலத்திலிருந்து விலகி வெற்றிகரமாக லாக்சிராயன்.1 ஐ நோக்கி சென்று கொண்டிருக்கிறது என விஞ்ஞானிகள் தெரிவித்திருந்தனர். இந்த நிலையில் அகமதாபாத்தில் தனியார் தொண்டு நிறுவனம் நடத்திய நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட இஸ்ரோ தலைவர் சோம்நாத், சூரியனை ஆய்வு செய்வதற்காக இஸ்ரோ அனுப்பிய ஆதித்யா எல்-1 விண்கலம் ஜனவரி 6ஆம் தேதி அதன் இலக்கான லக்சிராஞ்சியன் நிலைப்புள்ளியை சென்றடையும் என தகவல் தெரிவித்தார்.